இங்க பாருங்க, ஏப்ரல் 27னா சாதாரண நாள் இல்ல. இந்த நாள்ல நடந்த முக்கிய வரலாறு ஈவென்ட்ஸ் தெரியாம இருக்காதீங்க. முழு வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம். ஏப்ரல் 27 இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரியலாம். ஆனா ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இந்த உலகத்தையே மாத்தின ஒரு பெரிய வரலாறு ஒழிஞ்சிருக்கு. வாங்க ஏப்ரல் 27ஆம் தேதி அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு நாள், வெறும் 24 மணி நேரம்தான். ஆனா அதுக்குள்ள எத்தனை போர்கள், எத்தனை விடுதலை போராட்டங்கள், எத்தனை புது புது கண்டுபிடிப்புகள்னு அடேங்கத்தா, ஒரு நாளோட மதிப்பு உண்மையிலேயே என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நம்ம பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின சில முக்கியமான போராட்டங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏப்ரல் 27ஆம் தேதி பல நாடுகளுக்கு அது வெறும் ஒரு தேதி இல்ல, அது ஒரு விடுதலையோட அடையாளம். பல 100 வருஷமா இருந்த அடக்குமுறைக்கு எப்படி இந்த ஒரு நாள் முடிவு கட்டுச்சுன்னு பார்க்கலாமா? இந்த நாள்ல நடந்த சம்பவங்கள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா எல்லாமே சுதந்திரம்ங்கிற ஒரே நூல்ல கோக்கப்பட்டதுதான். பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1014ல அயர்லாந்துல வைக்கிங்ஸோட ஆதிக்கத்தையே ஆட்டி பார்த்த கிளாண்டாஃப் போர் நடந்தது இந்த நாள்ல தான். அது ஐரிஷ் மக்களோட அடையாளத்துக்கு ஒரு முக்கியமான படியா அமைஞ்சது. அப்புறம் பல நூற்றாண்டுகள் தாண்டி 1961ல சியரா லியோன் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை வாங்கினாங்க. கடைசியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான சம்பவம் 1994ல தென்னாப்பிரிக்காவோட வரலாற்றுல ஒரு புது அத்தியாயமே தொடங்குச்சு. தென்னாப்பிரிக்கால 1994ல நடந்த அந்த தேர்தலோட முக்கியத்துவம் புரியணும்னா நம்ம முதல்ல அப்பார்த்தைடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கொடூரமான இனவெறி கொள்கை. 1948ல இருந்து 90கள் வரைக்கும் இது நடைமுறையில இருந்துச்சு. அதாவது மனுஷங்களை அவங்க தோல் நிறத்தை வச்சு பிரிச்சு அவங்களோட அடிப்படை உரிமைகளையே பறிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கொள்கைக்கு முடிவு கட்டினதுதான் ஏப்ரல் 27, 1994 நடந்த அந்த தேர்தல். அது ஒரு புது ஜனநாயகத்தோட பிறப்புன்னே சொல்லலாம். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவோட முதல் கருப்பின அதிபரா பதவி ஏத்துக்கிட்டப்போ அது அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்துக்குமே சமத்துவத்துக்கான ஒரு பெரிய நம்பிக்கையா மாறுச்சு. சரி, ஒரு பக்கம் விடுதலை, உரிமைன்னு சமூக மாற்றங்களை பார்த்தோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். இதே நாள்ல மனுஷனோட அறிவு தேடல் எப்படி புது புது கண்டுபிடிப்புகளுக்கு வழி செஞ்சதுன்னு பாப்போமா? பூமிக்கு அடியிலிருந்து ஆரம்பிச்சு விண்வெளி வரைக்கும் மனுஷனோட தேடல் எப்பவுமே நின்னதில்ல. இந்த ஏப்ரல் 27ல நாம உலகத்தை பத்தின நம்மளோட புரிதலையே மாத்தி அமைச்ச சில தருணங்கள் நடந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். 1521ஆம் வருஷம் ஃபெர்டினாண்ட் மெகாலன் ஒருத்தரு தன்னோட குழுவோட முதல் முறையா இந்த உலகத்தையே சுத்தி வர ஒரு பெரிய சாகச பயணத்தை மேற்கொள்றாரு. அந்த பயணத்துல ஒரு முக்கியமான கட்டத்தை அவங்க அடைஞ்சது இதே நாள்ல தான். அவங்களோட இந்த பயணம்தான் பூமி உருண்டையானதுங்கிறத நிரூபிச்சு உலக வரைபடத்தையே மாத்தி வரைஞ்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது. அடுத்து 1847க்கு வருவோம். அஸ்கானியோ சொப்ரேரோன்னு ஒரு விஞ்ஞானி நைட்ரோகிளிசரின்னு ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த திரவத்தை கண்டுபிடிக்கிறாரு. முதல்ல இது ரொம்ப ஆபத்தானதுன்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இதை வச்சுதான் டைனமைட் மாதிரி வெடிப்பொருட்கள் செய்ய முடியணும். அதே சமயம் இதே நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கற மருந்துலயும் இது ஒரு முக்கியமான பொருளொன்னும். பாத்தீங்களா, ஒரு கண்டுபிடிப்புக்கு 2 முகம். இப்போ பூமியை விட்டு கொஞ்சம் மேல போவோம், விண்வெளிக்கு. 1972ல அப்பல்லோ 16 விண்கலம் நிலாவுக்கு போயிட்டு அங்க பல ஆய்வுகளை முடிச்சுக்கிட்டு வெற்றிகரமா பூமிக்கு திரும்பி வந்தது இதே நாள்லதான். மனுஷனோட விண்வெளி பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் இல்லையா? அறிவியல் மட்டும் இல்லங்க, இதே நாள்ல கலை, தொழில்நுட்பம்னு பல விஷயங்களையும் நம்ம முன்னேறி இருக்கோம். உதாரணத்துக்கு 1951ல தி கிங் அண்ட் ஐன்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக்கல் நாடகம் முதல் முறையா அரங்கேறிச்சு. அப்புறம் 90கள்ல இன்டர்நெட் வந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது நம்மள ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற விதத்தையே மாத்திடுச்சு. அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டுல விமான போக்குவரத்து வந்ததால உலகமே ஒரு சின்ன ஊர் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சமூக மாற்றம், இன்னொரு பக்கம் அறிவியல் முன்னேற்றம். எங்க தென்னாப்பிரிக்காவோட சுதந்திர தினம், எங்க அப்போலோ 16ஓட விண்வெளி பயணம், ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ரெண்டுமே மனுஷனோட முன்னேற்றத்தோட 2 முக்கியமான தூண்கள். ஒன்னு நம்ம உரிமைகளுக்கான தேடல், இன்னொன்னு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தேடுற அறிவு தேடல். இந்த 2 பயணமும் சேர்ந்துதான் நம்மள இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சரி, இவ்வளவு வரலாற்று நிகழ்வுகளை பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் வெறும் பழங்கதைகள் இல்ல.
இதோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கு. இந்த கடந்த காலம் எப்படி நம்ம நிகழ்காலத்தை செதுக்கியிருக்குன்னு கொஞ்சம் யோசிப்போமா? ஆமாங்க, ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள ஒரு புரட்சிக்கான விதை இருக்கு, ஒரு புது கண்டுபிடிப்போட ஆரம்பம் இருக்கு, ஒரு கலையோட பிறப்பு இருக்கு. ஏப்ரல் 27 அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயமும் சேர்ந்துதான் நாம இன்னைக்கு வாழ இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. 100 வருஷம் கழிச்சு இதே மாதிரி யாராவது நம்ம காலத்தை பத்தி பேசினா அவங்க எந்த விஷயங்களை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம இன்னைக்கு செய்யற எந்த வேலை, நாம எடுக்கிற எந்த முடிவு எதிர்காலத்தோட வரலாற்று புத்தகத்துல இடம் பிடிக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.